டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி இந்த டாபிக் பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எ பார்ட்டிக்கல் ஆஃப் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் வந்து நமக்கு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷன் எதை எடுத்துக்கலாம்? ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷன் வந்து நமக்கு கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. இப்போ எர்த்தோடைய சர்ஃபேஸ் அதோட கிராவிட்டி வந்து நம்ம என்னது ஜி கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இஃப் எ ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அண்டர் த ஆக்சலேஷன் கேன் பி understood using the kinematic equation is given area. இப்போ நம்ம படித்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து எதுங்க இது வந்து டாபிக் எதுனா போதும். கேஸ் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணாவே போதும். ஸோ கேஸ் 1 வந்து பாருங்கள். ஓகே, எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் ஏ ஹைட் ஹச். ஓகே, ஒரு ஹச் அப்படிங்கிற ஹைட்டு வந்து நமக்கு என்னது ஒரு பாடி. இப்போ ஒரு ஹச் அப்படிங்கிற ஹைட் வந்து ஒரு பாடி வந்து கீழே வருது, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கீழே வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ அதாவது ஃப்ரீ ஃபால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கன்சிடர் an ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m ஃபாலிங் ஃப்ரம் a ஹைட் ஹச் அப்படிங்கிற ஹைட் வந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. அசிம் there is no ஏர் ரெசிஸ்டன்ஸ். முக்கியமானது இந்த இடத்துல நம்ம ஏர் ரெசிஸ்டன்ஸை வந்து இருக்கிறத கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால அதோடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பட் அதை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக there is no ஏர் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னாச்சு. ஃபார் கன்வென்ஷன் இப்போ நமக்கு வந்து அது இப்படி டவுன்வர்ட் டைரெக்ஷன் இருக்கிறதுனால அது வந்து நம்ம நெகட்டிவ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்க வேணாம். அது என்னென்னு எடுத்துக்கிறீங்க, பாசிட்டிவ் ஆக்சஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு நமக்கு ஓகே அது ஃபார் எவர் கன்வென்ஷன், நம்முடைய கன்வென்ஷனுக்காக அதோடைய மோஷனை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் த டவுன்வர்ட் டைரெக்ஷன் த நெகட்டிவ் என்னது த பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். டவுன்வர்ட்ஸ் எப்போவுமே நெகட்டிவ் சொல்லுவோம். அதாவது கவனிங்க, புரியுதுன்னா இப்படி இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் சொல்லுவீங்க. இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ், இப்படி டவுன்வர்ட்ஸ் இருக்குது நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ். பட் நம்முடைய என்ன சொல்லிட்டால் நம்முடைய கன்வென்ஷனுக்காக பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸை இப்படி டவுன்வர்ட்ஸை வந்து இப்படி பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ ஆக்சலேஷன் கிராவிட்டி ஆக்சரேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜி அப்படிங்கிற கிராவிட்டியும் ஆக்சரேட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஆக்சரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆக்சரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆக்சரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி. ஏன்னா ரெண்டுமே இப்போ நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏன் ஆக்சரேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜி அப்படிங்கிற ஆக்சரேஷனில். அப்போ ஏ ஈக்குவல் டு ஜி, அதை தான் இப்படி கொடுத்துருக்கான். ஏன் சார் ஜே கேப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜே கேப் எதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அது பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ். ஓகே, இப்போ காம்பவுண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறாமா, இப்போ அது ஆப்ஜெக்ட் எனக்கு இந்த ஆக்சஸுக்கு மட்டும்தான் இருக்குது. இது என்னது பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு மட்டும் எடுத்தாச்சு. அப்போ எக்ஸ் ஆக்சஸுக்கும் 0, ஜெட் ஆக்சஸுக்கும் 0, ஜஸ்ட் ஒய் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ காம்பவுண்டை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணியாச்சு. ஸோ நம்முடைய சிம்பிளிஃபிகேஷனுக்காக ஏஒய் ஈக்குவல் டு ஏ எல்லாத்தையும் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஜஸ்ட் ஜின்னு எடுத்தாச்சு. ஏன்னா அதோட ஆக்சரேஷனை வந்து கிராவிட்டினால ஆக்சரேட் ஆகினால ஜஸ்ட் ஜின்னு அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ நமக்கு என்ன எடுத்துக்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ கைனமெட்டிக் ஈக்குவேஷன் 2 ஃபார்முலா எடுத்துக்கோங்க. என்னென்ன ஃபார்முலா, v is equal to u plus at அப்படின்னு படிச்சுப்பீங்க. இங்கே a ஈக்குவல் டு நம்ம என்னென்ன எடுத்தாச்சு, ஜின்னு எடுத்தாச்சு. அதனால் ஏக்கு வந்து எதை எடுத்தாச்சு, ஜஸ்ட் ஜின்னு எடுத்துட்டோம். அப்போ v is equal to u plus at வந்து என்னது gt. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் மேக்ஸில் படிச்சுப்பீங்க. y is equal to ut plus at squared அப்படிங்கிறது என்னது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ நமக்கு என்ன சார் இந்த ஈக்குவேஷன் இப்போ என்னது இந்த ஸ்கொயர் ரூட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஈக்குவேஷன் அதாவது அங்கே நம்ம என்ன படிச்சு v squared is equal to u squared plus 2as அப்படின்னு சொல்லி படிச்சுப்பீங்க. ஸோ கவனிங்க ஒரே நிமிஷம், நான் என்ன சொல்லிட்டேன்னா அங்கே ஒரு கைனமெட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேஷன் என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே பாருங்கள், அந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா இது v squared is equal to u squared plus 2as. ஓகே, அப்படியே அதை ரைட் பண்ணுங்கள். என்னென்னு எடுத்துக்கிறேன், v squared is equal to u squared plus 2as. ஓகே, அதை அப்படியே v squared அப்படியே எழுதிட்டேன், u squared அப்படியே எழுதிட்டேன். 2a கொதுங்க என்ன போட்டாச்சு, g போட்டோம். s அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், s கொதுங்க என்ன போட்டோம், y போட்டாச்சு. ஓகே, மீனிங் ஓகேவா. ஸோ இந்த 3 கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது v is equal to u plus at. அடுத்தது s is equal to ut plus 1/2 at squared. அதை தான் s கொதுங்க y-ன்னு மாற்றிட்டோம், a கொதுங்க g. செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். அடுத்தது தேர்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் என்னது, v squared is equal to u squared plus 2as. அதை தான் 2ay அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம்.
சப்போஸ் எ பார்ட்டிக்கல் வந்து நமக்கு என்னது ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெஸ்ட் இருந்தால் நமக்கு என்னது யூஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கோமா. ஓகே, இப்போ யூஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இந்த 3 ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எந்தெந்த ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷனுக்கு யூஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஜிடின்னு இருக்கும். இந்த டேம் டோட்டலாக 0 ஆகிடும், இந்த டைம் டோட்டலாக 0 ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். வி ப்ளஸ் என்ன வி இஸ் ஈக்குவல் டு என்னது ஜிடி, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜிடி ஸ்கொயர், வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 2gy அப்படின்னு சொல்லி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ டைம் t இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் T டைம் டேக்கன் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ டைம் t இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் T அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டா பை த கிரவுண்ட் வந்து எடுக்கும்போது அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கிரவுண்டு வந்து, அதாவது மீனிங் கவனிங்க, இந்த டயக்ராம் பார்த்தா புரியும். ஸோ என்ன நமக்கு சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவீங்க. இதுதான் அதோடைய டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்ன்னு எடுத்துட்டோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம், ஹச்ன்னு எடுத்துக்கலாமா. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமாக தானே இருக்குது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது ஹச் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷனுக்காக கவனிக்க இந்த இடத்துல நம்ம கன்வெர்ட் பண்ணணும் கேட்டால். ஓகே, இது வந்து மூணுமே ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு வந்த ஈக்குவேஷன். இது என்ன சொல்லிட்டான், ஸ்மால் டியை கேபிட்டல் டின்னு எடுங்க, ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹைட்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்னது நமக்கு என்னது ஒய்க்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, ஹச் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/GT ஸ்கொயருக்கு வந்து என்னது டிக்கு வந்து ஸ்மால் டிக்கு வந்து கேபிட்டல் டி ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 1/2 G கேபிட்டல் டி ஸ்கொயர். ஓகே, இதுலேருந்து எனக்கு டி ஸ்கொயர்டு வேணும்னா ஃபார்முலா என்ன வரும், இந்த 2 மேலே போய்டும். அப்போ 2h/Gன்னு கிடைக்கும். எனக்கு டி ஸ்கொயர்டு வேணாம், டி வேணும்னு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/G அப்படின்னு சொல்லி ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியுது, ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ ஓகே ஃப்ரம் த ஈக்குவேஷன், ஓகே ஹைட் அதிகமாக இருந்தால் டைம் டேக்கன் என்னது அதிகமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நமக்கே தெரியும், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒரு சுமார் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் போட்டோம்னா அது வர டைமும், அதே 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கிரவுண்டுக்கு போடும்போது அது வரக்கூடிய டைமும் நிச்சயமாக ஒன்றா இருக்காது, சேமாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன தெரியுது, கிரேட்டர் ஹைட்டாக இருந்துச்சுன்னா பார்ட்டிக்கல் டேக் த மோர் டைம் டு ரீச் த கிரவுண்டு ரீச் ஆகிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ அதோட வெலாசிட்டி கேட்டால் இந்த ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோடைய ஃபார்முலா நமக்கு எது, இந்த ஃபார்முலா வச்சு எடுத்துக்கோங்க. வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gy. எனக்கு வி வேணும்னு என்னது கிரவுண்ட் ஸ்கொயர் ரூட், வி வேணும் அப்படின்னு என்னது வி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது 2gh அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். த எபோவ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்னது ஃபால் பாடி வந்து கிரேட்டர் ஹைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு கிரேட்டர் வெலாசிட்டியும் கிடைக்கும். ஓகே, முக்கியமான கான்செப்ட். ஃபைனலாக 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைட் அதிகமாக இருந்தால் டைம் டேக்கன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி என்னது, ஹைட் அதிகமாக இருந்தால் அதோடைய வெலாசிட்டியும் எப்படி இருக்கும், அதிகமாக கிடைக்கும். ஸோ எபோவ் ஈக்குவேஷன் இது வந்து என்ன தெரியுது, கிரேட்டர் ஹைட் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது ஹையர் வெலாசிட்டி கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட், ரைட். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 2.34 பார்க்கலாம். இந்த 2.34 என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2.34 நமக்கு என்ன, இந்த எக்ஸாம்பிள் சம் 2.34 வந்து பார்த்திங்கன்னா த அயன் பால் அண்ட் ஃபெதர். ஓகே, ஒரு அயன் பாலையும் ஒரு ஃபெதரையும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் ஹைட் வந்து நம்ம போடும்போது ஸோ டைம் டேக்கன் என்ன, அதோட வெலாசிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜஸ்ட் அதோடைய ஃபார்முலாஸ் அப்படியே இண்டிகேட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம டைம் டேக்கனுடைய ஃபார்முலா படித்தோம். டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/G. ஸோ 2 × h வந்து 10 மீட்டர் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் 10 மீட்டர் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஜி வந்து ஆக்சலேஷன் கிராவிட்டி வந்து 10 மீட்டர் எஸ் பர் -2 நான் அவனே கொடுத்துட்டான். அதனால் ஜி வந்து 10 போட்டுவீங்க. அப்போ 2 × 10⁻10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 கேன்சல் ஆச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு கிடைக்கும். ரூட்டோட வேகஸ் என்னது 1.414 செகண்ட் வந்து எனக்கு ரீச் ஆக எடுத்துக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஓகே டைம் தான். ஏன்னா இதே மாதிரி தான் நீங்கள் இதுக்கு எதை எடுத்துகிட்டு போட்டாலும் சேம் அதே தான் போடுவீங்க. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், அதே 1.414. ஓகே, அதாவது கவுனையே என்ன சொல்கிறேன்னா, ஒன்று வந்து நமக்கு தெரியும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் என்னது வெயிட்டான பாக், அயன் பாக் வந்து வெயிட் அதிகம், ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு கம்மி. அப்போ ரெண்டுமே வந்து கிரவுண்டு ரீச் ஆக எடுத்துக்கூடிய டைம் எப்படி தான் இருக்கும், சேம் டைம் தான் இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ அது ரெண்டுடைய வெலாசிட்டி பார்க்கலாமா. ஸோ ஓகே, இப்போ இது ரெண்டுடைய வெலாசிட்டி என்னது, இந்த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் வச்சு போத் வெதர் அண்ட் ரீச் த எர்த் வித் சேம் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பீடுக்கான ஃபார்முலா ஹைட்டை வச்சு தான் இருக்க தவிர மாஸ் எம் அப்படிங்கிற விஷயத்தை டிபெண்ட் பண்ணி அது கிடையாது. அப்போ மாஸ் எம்
அப்படிங்கிற விஷயத்தை டிஃபைன் பண்ணி கிடையாது அப்படிங்கிற சொன்னோன்னா நமக்கு என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 என்னது 2GH2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், G சப்ஸ்டிட் பண்ணுங்கள், H சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன வரும் 200 மீட்டர். அப்போ 200 மீட்டர் என்னது 14.14 மீட்டர் per -1 அப்படின்னு கிடைக்கும். இவ்வளோ தான். இது ஒரு சம் நாங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுவும் திரும்ப அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சம் தான். அடுத்த எக்ஸாம் சம் 2.35 பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ பாசிபிள் டு மெஷர் த டெப்த் ஆஃப் த வெல் யூஸிங் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஒரு கிணத்தோடைய என்னது டெப்த்தை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஓகே, கன்சிடர் பண்ண முடியும். கன்சிடர் த வெல் என்னது வித்தவுட் வாட்டர். ஸோ இப்போ நம்ம வாட்டர் அது மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு தான் டெப்த் டி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். டேக் எ ஸ்மால் ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லெமன், இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்டாப் வாட்ச், இது ரெண்டு எடுத்துக்கணும். ஸோ ரெண்டுமே எடுத்துகிட்டு நான் என்ன செய்கிறேன், வென் ஏ ட்ராப் இந்த லெமன் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம், கீழே போடுறோம். ஓகே, இப்போது ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. ஆஷுன் லெமன் டச் த பாட்டம் போய் டச் பண்ணணும், சவுண்டு கேட்கும். அந்த டைமு கேட்ட உடனே அந்த வாட்ச் வந்து நம்ம என்ன செய்ய, ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிடு. நவ் டைம் கேன், இப்போது அந்த வாட்ச் அந்த லெமன் போய் கிரவுண்டு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி அந்த டைமை வந்து நம்ம என்னது ஜஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். டைம் என்னது டீன்னு எடுத்துச்சு. இப்போது அதோட இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு என்ன இருக்குது, u அப்படின்னு இருக்குது. அதோட ஆக்சலேரேஷன் கிராவிட்டினாக கிரவுண்டு அப்படி டுவர்ஸ் த டவுன்வர்ஸ், அப்போ கிரவுண்ட் வந்து ஆக்சலேட் ஆகும். அப்போ கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, s = ut + 1/2 ஏன் சார் இது எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய பாத் வந்து என்னது ஸ்ட்ரைட் லைன் மோஷன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் மோஷனுக்கான ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இதில் டேட்டா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்னென்ன டேட்டா, u0ன்னு சப்ஸ்டிட் பண்ணு, s தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் டெப்த் ஆஃப் த வேணும்னு சொல்லிச்சு. அப்போ டெப்த் டின்னு எடுத்துக்கோங்க. ஏ வந்து ஆக்சலேரேஷன் ஜின்னு எடுத்துட்டோம். இது எங்கே கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், d = u0னாக 1/2 என்னது AGT² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ அப்போ டெப்த்து கண்டுபிடிக்க சொன்ன என்னது 1/2, G வந்து 10, அந்த டைம் டேக்கன் என்னவோ அதை எங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு, அதாவது கிராவிட்டி அந்த இடத்தோட கிராவிட்டி 10 தான். 10 இங்கே 9.8 கொடுத்துருக்காங்க. எது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, 9.8 எடுத்துக்கோங்க. நான் அவங்க கொடுத்துருக்கேன்னா 9.8 எடுத்தாச்சு. ஜஸ்ட்டு நம்ம என்னது டைம் டேக்கன் மட்டும் தெரிஞ்சால் போதும், அதை நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர்ஸ் இருக்குது. அந்த எரர் வந்து ரிலேட்டிவ் எரர்னு ஃபஸ்ட்டு சாப்டர் படித்தோம். அந்த ரிலேட்டிவ் எரரை மைனஸ் பண்ணணும்னு சொன்னால் என்னது திரும்ப நம்ம ரீடிங் எடுத்து அதை டி கரெக்ட் வந்து டி அதோடைய டெப்த்துக்கு வந்து டிவைட் பண்ணி இன்ட்டு 100 பண்ணால் ரிப்பீட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னது இதே ரிப்பீட் டிஃப்ரெண்ட் மாசஸ் வந்து லெமன் எடுத்துட்டோம், வேறு சம்திங் ஏதாவது வேறு எந்த மெட்டர்ஸ் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சா அதுதான் என்னது டி கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ லெமன் மட்டும் வச்சு கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அது என்னது டின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி இன்ட்டு 100 பண்ணால் நமக்கு என்னது அது கிடைக்கும். என்னது அதோடைய டெப்த் வந்து நம்ம வித்தவுட் எரர் காம்பினேஷனோட நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். அடுத்தது எ பாடி வந்து வெர்டிக்கலும் அப்வர்ட்ஸில் நம்ம த்ரோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ டவுன்வர்ட்ஸ் த்ரோ வந்து எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு எப்படி செய்கிறோம், நேராக அப்வர்டுங்க வெர்டிக்கலும் இப்படி அப்வர்ட் டைரெக்ஷன் இருக்கும்போது அதோடைய மாஸ் என்னன்னு கேட்கலாம். ஸோ கவனிங்க, சிம்பிள். இதுக்கு கால்குலேஷன் கிடையாது, ஆன்சர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டவுன்வர்ட்ஸ் வரும்போது அந்த வந்து நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ்ன்னு எடுத்துகிட்டு ஜே கேப் அப்படின்னு போட்டிங்களா. ஓகே, இப்போது இது எப்படி இருக்குது, நேர் ஆப்போசிட்டு அப்வர்டு போயிட்டுருக்கு. அப்போ அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படியே கால்குலேஷன் போடுங்க, முடிஞ்சது. Consider an object of mass m through the vertical upward with initial velocity u அப்படிங்கிற initial velocity. Let us neglect the air fraction. Same அங்கே பார்த்த மாதிரி air fraction neglect பண்ணிடுங்க. In the case, choose the vertical direction as the positive y axis as shown in the figure. Okay, positive y axis எடுத்துக்காங்க. அப்போது எப்போவுமே கிரவுண்டோட ஆக்சலேரேஷன் எப்படி இருக்கும், டவுன்வர்ட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அப்வர்டு த்ரோ பண்ணுறோம். அதனால் ஏ = என்னது -g அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ என்னது ஏ = என்னது -g அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது என்னது ஈக்குவேஷன்ஸ் அப்படியே கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணி கொண்டாந்தாலும் ஏற்கனவே நம்ம படித்த அதே ஈக்குவேஷன்ஸ் தான் அப்படியே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே என்ன செஞ்சுட்டோம், நேராக ஈக்குவேஷன் சொல்லிட்டான். வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டி வந்து டைம் வச்சு பார்த்தீங்கன்னா v = u - at, v = u - gt. அடுத்து s = ut - 1/gt². எப்படி சார் மைனஸ் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏ = நம்ம என்னென்னு எடுத்தாச்சு -gன்னு எடுத்துருக்க. அதனால் மைனஸ் தான் போடணும், -gt -gt². அடுத்து v² = u² - 2gy. ஓகே, இதெல்லாம் மைனஸ் நீ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரணும். ஸோ கொண்டு வந்து போட்டிங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் முடிஞ்சது.
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 2.36 என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரெயின் வந்து நமக்கு மூவிங் ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ ஸ்பீடுனா 54 மீட்டர்/செகண்ட் எங்கள் ஸ்பீடு மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோம். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தூரம் போயிட்டு வந்து ரெஸ்ட்டுக்கு வருது? 225 மீட்டர் டிஸ்டன்ஸ் தூரம் போயிட்டு வந்து ரெஸ்ட்டுக்கு வருது. இப்போது அதோடைய ரீட்ராக்ஷன் வந்து ட்ரெயினுடைய ஆப்போசிட் ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து அதாவது ஆக்சிலேட் ஆகிருக்கும். இப்போ அது ஆக்சிலேட்னா என்னது? பாட்டுக்கு வேகமாக போனால் அது ஆக்சிலேஷன், ஸ்பீடு குறைஞ்சது என்னது? டி ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரீட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது வந்து ட்ரெயின் வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது யூஸ் பண்ணி? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே,